பிரிட்டனை சேர்ந்த உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர் யுவானி ரெட்லியோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களால கைது செய்யப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் பெண் பத்திரிகையாளர் பின்னால இஸ்லாத்தை தழுவுறாங்க. யுவானி ரெட்லி மரியமாகுறாங்க. அதுக்கப்புறம் சர்வதேச அளவுலையும் முஸ்லிம் உலகிலையும் பரவலா அறியப்படுற ஒரு நபரா ஆனாங்க. இன்னைக்கும் தொடர்ந்து ஓய்வில்லாம பத்திரிகையாளராகவும் ஆக்டிவிஸ்டாவும் அவங்களோட வாழ்க்கை பயணம் தொடருது. ஆஃபியா சித்திக் விவகாரம் வெளி உலகுக்கு தெரிய வந்ததுக்கு இவங்க தான் முக்கிய காரணம். இந்த வீடியோல யுவானி ரிட்லி பத்தியும் அவங்களோட சாகச பயணம் பத்தியும் தான் நாம பார்க்க இருக்கோம். 1970கள்ல பத்திரிகையாளரா ஆரம்பிச்ச யுவானி ரிட்லியோட வாழ்க்கை பல திருப்பங்களை கொண்டிருக்கு. குறிப்பா 2001ல இவங்க ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால கைது செய்யப்பட்டது இவங்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு நிகழ்வா அமைஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் செயல்பாட்டாளராகவும் ஆக்டிவிஸ்டாவும் மட்டும் இல்லாம ஒரு முஸ்லிமாவும் அவங்க அறியப்படுறதுக்கு காரணம் அந்த ஒரு நிகழ்வு தான். யுவானி ரிட்லி தன்னோட முழு அனுபவங்களையும் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தாலிபான் அப்படிங்கிற புத்தகத்துல விரிவா பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு தமிழ்லயுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் யூஜி படிச்சுட்டு இருந்த சமயத்துல ரொம்பவே ஆர்வத்தோட அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதல் நடந்துச்சு. அந்த சம்பவம் உலக வரலாற்றிலேயே முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வரலாற்றோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு சம்பவம். அந்த 9/11 தாக்குதல் சம்பந்தமா செய்தி சேகரிக்க சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிகை சார்பா யுவானி ரெட்லிய போக சொல்றாங்க. போற தயாரிப்புல அவங்க இருக்கும்போதே பிளான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையோடைய எடிட்டர் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றாரு. எங்க போகணும்னு கேக்குறாங்க. பாகிஸ்தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவங்களுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. இதுவரைக்கும் பாகிஸ்தான் போனதில்ல. பாகிஸ்தான் பத்தி எதுவுமே தெரியாது. அந்த சமயத்துல இம்ரான் கானை மட்டும்தான் தெரியும்னு பின்னால யுவானி ரெட்லி ஒரு பேட்டியில குறிப்பிடுறாங்க. இவங்க பாகிஸ்தான் போற திட்டம் உறுதியாகுது. 2001 அக்டோபர் 8ஆம் தேதி அந்த நாட்டோட தலைநகர் இஸ்லாமாபாத்ல போய் இவங்க இறங்குறாங்க. அங்க வெவ்வேறு நாடுகளை சார்ந்த பத்திரிகையாளர்கள் சுமார் 3000 பேர் கூடியிருக்காங்க. 9/11 தாக்குதல் நடந்து உலகமே அதை பத்தி பேசிட்டு இருந்த சமயம் அது. பாகிஸ்தான் பரபரப்போட இருக்கு. தீவிரவாதத்தை ஒழிக்கிற போர்ல ஈடுபடுறோம் அப்படிங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தானை இலக்கு வச்சுச்சு அமெரிக்கா. ஒரு கட்டத்துல பாகிஸ்தானும் கூட தீவிரவாதத்தை எதிர்க்க அமெரிக்காவோட அணி சேர்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. பாகிஸ்தான்ல செய்தி சேகரிக்க போன யுவானி ரெட்லிக்கு அதுல அவ்வளவா ஆர்வம் இல்ல. அரசு அதிகாரிகள் தர்ற தகவலை அப்படியே செய்தியாக்குறத அவங்க விரும்பல. ஏதாவது சுயமா பெருசா பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அங்க இருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தான் போக முடிவு செய்யறாங்க. அங்க தாலிபான்களோட ஆட்சியில மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். இந்த திட்டத்துக்கு அவங்க வேலை பார்த்த அலுவலகம் அந்த பத்திரிகையுடைய எடிட்டர் சம்மதிக்கல. அது பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கிறாரு. இதனால இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. கடைசியில ஒரு வழியா யுவானி ரெட்லி ஆப்கானிஸ்தான் போறதுக்கு முடிவாகுது. அலி, இம்ரான், ரஹிமுல்லா அப்படிங்கிற 3 பேரோட உதவியோட அவங்க ஆப்கானிஸ்தான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. உடலையும் கண்ணையும் முழுசா மறைக்கிற ப்ளூ புர்கா அணிஞ்சு தன்னுடைய அடையாளத்தை மாத்திக்கிட்டு ஆப்கானிஸ்தான் போறாங்க யுவானி ரெட்லி. காது கேட்காத வாய் பேச முடியாத பெண் மாதிரி பாவனை பண்ணி தான் அவங்க அந்த நாட்டுக்குள்ள நுழையிறாங்க. அவங்களுக்கு இந்த பயணம் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்துது. முதல்ல ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஜலாலாபாத் பகுதிக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருந்து அங்க நடக்கிறதை எல்லாம் நோட்டமிடுறாங்க. அங்க இருந்து இன்னொரு சின்ன கிராமத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போகப்படுறாங்க. அங்க உள்ள மக்களோட அவங்க விரிவா பேசுறாங்க. மொழிபெயர்ப்பாளர் உதவியோட இது சாத்தியமாகுது. இது பத்தியெல்லாம் பின்னால அவங்க விரிவாவே பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க ஜலாலாபாத் வழியா திரும்பவும் பாகிஸ்தானுக்கு போக முயற்சிக்கிறப்போ ஒரு கழுதையில பயணம் பண்ற சூழல் ஏற்படுது. கழுதை கட்டுக்கடங்காம திமிரும் போது அவங்க வச்சிருந்த கேமரா தவறி கீழே விழுந்துருது. இத தாலிபான் அதிகாரி ஒருத்தர் பாத்துடுறாரு. அதை தொடர்ந்துதான் யுவானி ரெட்லி தாலிபான் பிடியில சிக்கினாங்க. தாலிபான்கள் யுவானி ரெட்லிய தங்களுடைய கஸ்டடிக்கு கொண்டு போறாங்க. சரியா 11 நாட்கள் தாலிபான்களோட பிடியில யுவானி ரெட்லி இருக்காங்க. தொடக்கத்துல தாலிபான்கள் தன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு அந்த சமயத்துல ஆப்கானிஸ்தான்ல அனுமதி கிடையாது. மீறி தகவல் சேகரிக்கிறவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும்னு சொல்லிட்டு தாலிபான் அரசு அறிவிச்சிருச்சு. யுவானி ரெட்லிய பிடிக்கும்போது அவர் மேல எந்த தாக்குதலும் நடத்தப்படல. கடும் சொற்கள் கூட பயன்படுத்தப்படல. அவரை பரிசோதனை செய்யக்கூட ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்காங்க தாலிபான்கள். இருந்தாலும் ரேப், டார்ச்சர், அபியூஸ்ன்னு ஏதாவது நடக்கும்னு யுவானி ரெட்லிக்கு கடுமையான பயம் இருந்து வந்திருக்கு.
இதனாலேயே அவங்க தாலிபான் கஸ்டடியில இருக்கிறப்போ முழுமையா ரொம்ப ஆக்ரோஷமாவும் பிடிவாத குணத்தோடையும் நடந்திருக்கிறாங்க. கையில கிடைக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கி வீசுறது மாதிரியான செயல்களையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் இப்போ அவங்க விளையாட்டா தன்னுடைய பேட்டிகள்ல சொல்லி காட்டுறாங்க. அந்த குறிப்பிட்ட சமயத்துல தாலிபான்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவானி ரெட்லி சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுடைய சகோதரி, எங்களுடைய விருந்தாளி, நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு தாலிபான்கள் சொன்னதாவும், தன் கண்ணை நேரடியா கூட பார்க்காம பார்வைகளை தாழ்த்தி தன்கிட்ட தாலிபான்கள் பேசினதாவும் அவங்க சொல்லி காட்டுறாங்க. தொடக்கத்துல இப்படியான நடவடிக்கைகளை இவங்க போலியானதுன்னு நினைச்சதா சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம தாலிபான்களோட ஒப்பிடும்போது தன்னுடைய அணுகுமுறை தான் மோசமா இருந்ததா சொல்றாங்க. சிறையில இருக்கிறப்போ சாப்பிட மறுத்து ரகளை செஞ்சதா சொல்ற இவானி ரெட்லி, தாலிபான்கள் தனக்கு 3 வேளையும் சிறந்த உணவை கொண்டு வந்து கொடுத்ததா சொல்றாங்க. அவங்க சிறையில இருந்த 3வது நாள் மெடிக்கல் செக்அப் செய்யப்பட்டிருக்கு. தனக்கு மரண தண்டனை கொடுக்கறதோடைய ப்ரொசீஜர்னு இதை நினைச்சிருக்காங்க இவானி ரெட்லி. அவங்க கிட்ட தாலிபான்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. சரியா 6வது நாள் ஒரு செய்தி இவானி ரெட்லிக்கு வருது. உங்களை சந்திக்க ஒரு முக்கியமான நபர் வர இருக்காருன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. அவங்க யாருன்னு கேக்குறாங்க. அந்த விவரம் சொல்லப்படல. முல்லா உமரா, ஒசாமா பின் லேடனா அப்படின்லாம் அவங்க கேக்குறாங்க. அதை சொல்ல முடியாதுன்னு அந்த நபர் மறுத்துட்டாரு. அவங்கள சந்திக்க ஒரு நபர் வர்றாரு. இவங்க இருக்கிற அறையை தட்டுறாங்க. இவானி ரெட்லி போய் அவரை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நின்னதா சொல்றாங்க. அவர் முகத்துல இருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டதாவும் சொல்றாங்க. பின்னால தன்னுடைய முஸ்லிம் நண்பர்கள் வழியா அது ஒரு விதமான நூறுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. யுவானி ரெட்லிய சந்திக்க வந்த அந்த நபர் உள்ள வர்றாரு. அவரோட ஒரு மொழிபெயர்ப்பாளரும் கூட வர்றாரு. யுவானி ரெட்லி கிட்ட சில விஷயங்களை அவர் கேட்கிறாரு. முதல்ல அவங்களுடைய சமய நம்பிக்கைகள் சம்பந்தமா கேட்கப்படுது. தன்னை கிறிஸ்தவர்னு யுவானி ரெட்லி அடையாளப்படுத்துறாங்க. அதுல ரோமன் கேத்தலிக்கா அல்லது ப்ராட்டஸ்டன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இவங்க ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ்லாம் பத்தி கேக்குறாரு. இவங்களுக்கு இஸ்லாம் பத்தி எதுவுமே அந்த சமயத்துல தெரியாது. இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அது அற்புதமான மதம்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அத நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு அந்த வந்த நபர் கேட்கிறாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதா சொன்னா நம்ம நேர்மையை சந்தேகப்பட்டு நமக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா தன்னுடைய மதத்தை அவமதிச்சதா சொல்லி தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு யுவானி ரெட்லி பயப்படுறாங்க. அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, என்ன சிறையில இருந்து விடுவிச்சா நான் இஸ்லாம் பத்தி படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்த அந்த நபர் எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறாரு. இவங்க சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தப்படுறாங்க. தன்னை விடுதலை செய்யறதா நம்பி இவங்க போவாங்க. அப்புறம் வேற இடத்துல அடைக்கப்படுவாங்க. கடைசியில 11 நாட்கள் கழிச்சு பாகிஸ்தான் அதிகாரிகள் கிட்ட யுவானி ரெட்லிய தாலிபான்கள் ஒப்படைப்பாங்க. சரியா ஆப்கானிஸ்தான் மேல அமெரிக்கா குண்டு வீசிக்கிட்டு இருந்த சமயம் அது. யுவானி ரெட்லி பாகிஸ்தான் வந்த உடனேயே அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இவங்களை பார்த்து உங்களை எப்படி தாலிபான்கள் நடத்தினாங்கன்னு கேக்குறாங்க. அதிக மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் தன்னை நடத்தினதா இவங்க பதில் சொல்லுவாங்க. இப்படியான ஒரு பாசிட்டிவான பதில அங்க இருந்த யாரும் எதிர்பார்க்கல, விரும்பவும் இல்ல. மீடியா தர விரும்பின சித்திரம் வேறையா இருந்துச்சு. தாலிபான்கள் காட்டு மிராண்டிகள், பெண் ஒடுக்குமுறையாளர்கள், கொடுங்கோல் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் அந்த சமயத்துல ஊடகங்கள் சொல்ல விரும்பினாங்க. யுவானி ரெட்லி பிரிட்டனுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் போருக்கு எதிரான இயக்கங்கள்ல பங்காற்றி இருக்காங்க. அப்போ அவங்க முஸ்லிம் ஆகல. உடனே 2 வருஷம் இஸ்லாத்தை கற்கிறாங்க. ஆரம்பத்துல குரான் பெண்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு தேடி தேடி படிக்கிறாங்க. அப்துல்லா யூசுப் அலியோட ஆங்கில குரான் மொழிபெயர்ப்பை வாசிக்கிறாங்க. குரானை வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இஸ்லாத்தை வேற மாதிரி கோணத்துல பார்க்க தொடங்கினதா அவங்க குறிப்பிடுறாங்க. இஸ்லாம் பெண்களுக்கு தரக்கூடிய உரிமைகள் தன்னை கவர்ந்ததா சொல்ற இவானி ரெட்லி, குறிப்பா சொத்துரிமை, விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை, போரில் கலந்து கொள்ற உரிமை போன்ற அம்சங்கள் அவங்களை ஈர்த்ததா சுட்டி காட்டுறாங்க. முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதும், இஸ்லாத்துக்காக முதல்ல உயிரை தியாகம் செஞ்சதும் பெண்கள் தான்னு அவங்க பெருமிதத்தோட சில மேடைகள்ல குறிப்பிடுறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களுடனான தன்னுடைய உறவை இவான் ரெட்லி பலப்படுத்திக்கிறாங்க. இது மூலமா இஸ்லாத்துக்கு எதிரா, முஸ்லிம்களுக்கு எதிரா மேற்கத்திய நாடுகள்ல பண்ணப்படுற பிரச்சாரம், இவானி ரெட்லி இதுக்கு முன்னாடியே தான் கொண்டிருந்த அந்த தப்பெண்ணம்னு எல்லாமே உடையுது. கடைசியில முஸ்லிம் உம்மத்துங்கிற ஒரு பெரிய குடும்பத்துல அவங்களும் ஐக்கியமாயிடுறாங்க. இது நடந்தது சரியா 2003ஆம் வருஷம். இன்னைக்கும் யுவானி ரெட்லி தன்னோட பத்திரிகையாளர் பணியை தொடர்றாங்க. இஸ்லாத்தை அவங்க ஏற்றதுக்கு அப்புறம் பிபிசி நியூஸ்ல முன்னாள் பத்திரிகையாளர் யுவானி ரெட்லி இஸ்லாத்தை ஏத்ததா செய்தி வருது. முஸ்லிமானா பத்திரிகையாளரா இருக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா இந்த விஷயத்த
இவான் ரிட்லி பதிவு பண்ணியிருக்காங்க. முஸ்லிம் ஆனதுக்கு அப்புறம் கொலை மிரட்டல்லாம் அவங்களுக்கு வந்ததா ஒரு பேட்டியில பதிவு பண்றாங்க. ஆஃபியா சித்திக் விவகாரத்தை வெளி உலகுக்கு கொண்டு வந்ததுல இவங்க பங்கு முதன்மையானது. பிரிசனர் 650 அப்படிங்கிற பெயர்ல பாக்ராம் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறது ஆஃபியா சித்திக் தான் உறுதி செஞ்சு அதை இவங்க அம்பலப்படுத்தினாங்க. முன்னாள் பாக்ராம் சிறைவாசிகள் உதவியோட இதை அவங்க செஞ்சாங்க. பாகிஸ்தான்ல இம்ரான் கானுடைய இணைஞ்சும் சில பணிகளை இவங்க இதுக்காக முன்னெடுத்தாங்க. ஆஃபியா சித்திக் விவகாரம் பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். இப்படியான பல மனித உரிமைகள் சார்ந்த செயல்பாடுகளை இவான் ரிட்லி இப்பவும் முன்னெடுத்து வராங்க. அவங்களோட எழுத்துகள் இப்பவும் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. ஆர்வம் உள்ளவங்க அதை தேடி படிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.